ஹாப்பி கேரின் வணக்கம். இன்றைக்கி நம்ம சக்கரவள்ளி கிழங்கு வச்சு சூப்பராக ஒரு பராத்தா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இந்த ஹெல்த்தியான ஸ்வீட் பராத்தாக்கு நீங்கள் சக்கரவள்ளி கிழங்கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துகிட்டு தோலை ஃபுல்லாக ரிமூவ் பண்ண வேண்டாங்க. அதில் நல்லா சத்து இருக்குது. அதனால் நீங்கள் அதை 1-2 எடுத்து நல்லா ஒரு ஸ்டஃபிங் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா சப்பாத்தியை ரோல் பண்ணிவிட்டு அதுக்குள்ளார இந்த சக்கரவள்ளி கிழங்கு பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இதை வெறும்னையாக அப்படியே உள்ளே வைக்கணும். வேறு எதுவுமே சேர்க்கக்கூடாது. அதுலேயே ஒரு இயற்கை ஸ்வீட் இருக்குது, அதுவே போதும் நமக்கு. ஸோ இதை நீங்கள் நல்லா தேய்ச்சி கல்லை நல்லா காய வச்சுட்டு 2 பக்கம் திருப்பி போட்டு எண்ணெய் நெய் எது வேணுமோ அதை போட்டுட்டு சூப்பராக நல்லா வெஜிடபிள்ஸ் வச்சு ஒரு சைட் டிஷ்ஷு இல்லைன்னா அப்படியே கூட சாப்பிட்லாங்க. இல்லை ஒரு பிக்கிள் வச்சு சாப்பிடுங்க, கர்ட் வச்சு சாப்பிடுங்க. சந்தோஷமாக நம்ம வீட்டிலையே ஹோட்டலை விட சூப்பராக இந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் பண்ணி பசங்களுக்கு கொடுத்து அசத்துங்க. வீட்டில் எல்லோரும் சந்தோஷமாக சாப்பிடுங்க. சக்கரவள்ளி கிழங்குல லோ கிளைசெமிக் இண்டெக்ஸ். ஸோ 2 நீங்கள் இதில் பராத்தா பண்ணி சாப்பிட்டாலும் சந்தோஷமாக சாப்பிடுங்க. சாப்பிட்ற உணவு பேலன்ஸ்ட் டயட்டாக ஹாப்பியாக நிம்மதியாக சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.